மீன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோவத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதாவது முதலாவதாக பார்த்தீங்கன்னா, சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி? சனி பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீனராசிக்கு வந்துட்டாரு. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மீனராசியிலே இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி முழுவதுமாக பார்த்தீங்கன்னா, பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதுதான் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த சனியோட வக்ர பயிற்சியானது இன்னொரு 5, 6 மாதங்களுக்கு முழுமையாக எல்லா ராசிக்குமே கிடைக்க போகுது. அதுல குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு தான் அதிகமான பலன்கள் தரப்போறாரு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும், நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குரு பயிற்சியோட முழு பலன்கள் இத்தனை நாட்கள் கிடைக்கப்பெறாமல் இருந்தது. இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல மீனராசிக்காரர்களுக்கு குருபெயர்ச்சி பலன்களும் முழுமையாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானதும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அது பொது பலனாகவே பார்க்கப்படுது. 12 ராசிக்கும் அதனுடைய பலன்கள் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. இருந்தாலுமே கூட இந்த 12 ராசிகளையும் அதிகமான பலன்களை பெறக்கூடியது எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க மீன ராசிக்காரர்கள் நீங்களா தான் இருப்பீங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது, கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீர்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஒரு 5, 6 மாதங்கள் அப்படின்றது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு மாதங்களாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 12,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. வேற வழியே இல்லை, குடும்பத்துக்காக அந்த வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் 2, 3 டிகிரிலாம் படிச்சிருப்பீங்க, நல்ல ஹையர் குவாலிஃபிகேஷனில் இருந்திருப்பீங்க, நல்ல டேலண்டான பர்சனாலாக இருந்தாலுமே கூட இனி வர உங்களுக்கு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது.
கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சுகிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள், பதவி உயர்வு எல்லாமே கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனா நீங்க இன்னும் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி இன்னமும் இருந்துட்டு இருப்பீங்க. இது எல்லாமே பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 5000 சம்பளத்துக்கோ 10,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் மீன ராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய மீனராசி ஆண்கள் இன்னும் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்த இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்லை ஊருக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை. வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்ட்டு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக 2025 முடிவதற்குள் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க மீனராசிக்காரர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, யூகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் பண்ணியிருப்பீங்க. இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேற கேஸ்டாக இருக்குது, நல்ல பையனாக தெரியல, நல்ல ஃபேமிலி மாதிரி தெரியல, நல்ல ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சு விட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை ஸ்லோவமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தொடர்ந்து கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இது நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்ப மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா
ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது. மீன ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகப் போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப் போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும், உங்களுடைய நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தவறான உறவுகள் அது யாராக இருந்தாலும் சரி, குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, இல்ல தெரிந்தவராக இருந்தாலும் சரி, சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, இப்படி யாராக இருந்தாலும் சரி, தவறான உறவு என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவை விட்டு விலகிக் கொள்வது வரக்கூடிய நாட்கள்ல மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்க நிம்மதியாக வாழ முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்களுடைய தலையீடு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்க வாழ்க்கையில் நிறைய தொந்தரவும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது.